புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி வில்லியனூரில் 4ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் தொடர் போராட்டம் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், 2வது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும், 3ஆம் கட்ட போராட்டம் கடந்த வாரம் நெட்டப்பாக்கத்திலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கட்ட போராட்டம் வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. அதற்கு முன்பாக மாநில செயலர் சிவக்குமார் தலைமையில் இளைஞர்கள் ஊர்வலமாக போராட்ட களத்திற்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து போராட்டத்திற்கு மாநில செயலாளர் பரந்தாமன் தலைமை தாங்கினார். ஆதி திராவிடர் நலனணி மாநில தலைவர் ரஞ்சித்குமார், ரவி மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலர் மோகனசுந்தரம் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினார். மாநில செயலர் சிவக்குமார் போராட்ட களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். கழகத்தின் பொது செயலாளர் ராஜன் நோக்கவுரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் தனது கண்டன உரையின் போது புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் பேரளவிற்கு எதிர்க்கட்சிகளாக செயல்படுவதை சுட்டிக்காட்டினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் திரு ராமதாஸ் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரையாற்றினார். தலைவர் ராமசாமி, தலைவர் ஜலால், மாநில துணைத் தலைவர் நித்யானந்தன், மாநில செயலாளர் ரவிக்குமார், மாநில இணை செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் சுப்பிரமணியன், ராதாகிருஷ்ணன், அணித்தலைவர் சந்திரன், கலியபெருமாள், இதயவேந்தன், ரகு தனஜயன், காலாப்பட்டு குமார், கோமதி வசந்தா, ராஜேந்திரன், குளஞ்சியப்பன், சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டவர்களை முக்கிய மாணவர்கள். போராட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் உதவி செயலாளர் ஆண்டாள் நன்றி தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அணித்தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மாநில வளர்ச்சியில் அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தை சிறப்பித்தனர்.